வணக்கம். உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். எல்லாரோட லைஃபுக்குமே வந்துட்டு இந்த புத்தகம் வந்து தேவைப்படும். மாயாஜாலம் த மேஜிக் ரோண்டா பைன் அவங்க வந்து எழுதினது. இன்றைக்கி வந்து 22வது நாளாக என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் கண் முன்னாலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஆத்தர் இருக்காங்க இல்லையா, ரோண்டா பைன், அவங்க வந்துட்டு 7 வருஷத்துக்கு, அதாவது இந்த புக்கு எழுதுறதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு தான் வந்து இந்த நன்றி உணர்வு, ரகசியம், த சீக்ரெட் இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு பயன்படுத்தி அவங்க வந்துட்டு ஒரு எவ்வளோ என்ன அடையணும்னு நினச்சாங்க அவங்க லைஃப்பில் அது மொத்தையுமே வந்து அவங்க அடைஞ்சாங்க. இதை வந்துட்டு நமக்கெல்லாம் அவங்க வந்து சொல்லும்போது அவ்வளோ ஒரு கிராட்டிடியூட், அந்த ஒரு நன்றி உணர்வோடு வந்து நமக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கெலாம் வந்துட்டு ஏன்னா வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கிறோம், ஸோ உங்களால் சீக்கிரமாகவே அடைய முடியும் அப்படின்றத எப்போவுமே வந்து மறக்காமல் அந்த நன்றி உணர்வோடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்குன்றாங்க. நன்றி உணர்வோடு நம்ம வந்து விஸ்வலேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதாவது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நம்ம விஸ்வலேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு நமக்கு கைக்கூடி வரும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக வரும். அது வந்து நம்ம விஸ்வலேஷன் பண்ணுறதுல தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராட்டிடியூட் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், இதை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க அந்த அவங்களோட நிறுவனத்தை வந்துட்டு ஒரு பெரிய கடன்லேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. வித்தின் 2 monthஸில் அதுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க நிறுவனத்தை நம்பர் 1 ஆக்கியிருக்காங்க. இது மாதிரி பெரிய பெரிய விஷயத்தை எல்லாமே இதில் தான் வந்து நான் சாதிச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த நன்றி உணர்வு ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இது மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி விஸ்வலேஷன் இது மாதிரி எல்லாமே பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து நம்பர் 1 வாங்க. உங்களோட எந்த தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிராட்டிடியூட் எழுத போகிறோம். கிராட்டிடியூட் எழுதுறதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் மேஜிக் ராக்கை வந்து நம்ம வந்து கையில் வச்சுக்கலாம். வலது கையில் நம்ம வந்து எழுத போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எதிர்கால அந்த விருப்பங்கள் என்னென்னலாம் இருக்குது, நம்மளோட லைஃப் கோல் எவ்வளவோ இருக்கும். ஒரு பெரிய ஒரு டூ வீலர் இல்லாதவங்களுக்கு டூ வீலர் வாங்கணும், டூ வீலர் இருக்கவங்களுக்கு கார் வாங்கணும், இது மாதிரி நிறைய எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எழுத போகிறோம். ஒரு 10 எழுதிட்டு அது நடந்து முடிஞ்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத விஸ்வலேஷன் வந்து பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். இதில் என்னென்னா, முடிச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடினா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நடந்து முடிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த லைஃப் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு பிடிக்கும் இல்லையா. எஸ், ஆமாம், அந்த விஸ்வலேஷன் வந்து நம்ம பண்ணி நம்ம ரொம்ப சந்தோஷமாக அந்த கிராட்டிடியூடை வந்து நம்ம கொண்டாட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.